ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இஷ்யூ நிறைய பேர்த்து கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த இஷ்யூ ஏன் வருது, எதனால் வருது, இந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆச்சு, அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎஸ்டி கைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் இந்த கிராஃபிக்ஸ் ப்ரீசெட் நம்ம யூஸ் பண்ணும்போது வர பிரச்சனை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டெஸ்ட் டைம் லைன் நான் ஒன்று சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விண்டோஸில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம கிளிக் பண்ண உடனே அடோப் ஸ்க்ராஷ் ஆகிடுது. அது ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் நான் டோட்டலாக உங்களுக்கு இதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறது நான் காட்டுறேன். நீங்கள் லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அடோப்க்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெயில் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு டோட்டல் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராப்ளத்தை. அப்படி இல்லைன்னா மேனுவலாக எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் அவங்க இதில் அடோப் இன்ஸ்டால் பண்ண ப்ளேஸ் போயிடலாம். இப்போ நம்ம ப்ரீசெட் எங்கே சேவ் ஆகுதுங்கிறத பார்த்து லோக்கல் டிஸ்கில் போயிட்டிங்கன்னா நீங்கள் AppData இருக்கும். அதில் ரோமிங்கில் போயிட்டு அடோப் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் காமனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீசெட் எல்லாமே இங்கே தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? கிராஃபிக்ஸ் ப்ரீசெட் எல்லாமே இதில் தான் சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீசெட் இருக்கிற எல்லா ப்ரீசெட்டையுமே டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம், பயப்படாமல் அதை டெலிட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கிறது, அதாவது அடாப்போட சாஃப்ட்வேர் ப்ரீசெட் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா என்னோடய எரர் எதில் இருந்தது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். நான் மறுபடியும் ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 1080 ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம போய் அந்த கிராஃபிக்ஸ் இதை ஓப்பன் பண்ணுறோம். விண்டோஸில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக என்ன ஃபாண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுறேன். என்ன இதனால் இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு இதுவும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆனதுக்கு எதனால் அப்படிங்கிறது நான் ஒரு ரெட் கலர் லைட் வச்சு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாடர்ன் டைம் லைன் ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது தான் அது நேம். ஆக்சுவலாக அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரீசெட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். பட் அதுதான் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகல ப்ரீசெட்டு. அதனால் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்தமாரி உங்களுக்கும் இருக்கலாம். இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் மாரி நீங்கள் அதே யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ரீசெட் மிஸ்மேட்ச் ஆகிருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பட் அதுதான் இப்போ நம்ம டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக கார்னர் அதை மட்டுமே தான் நமக்கு ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரே ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா? அதில் பார்த்தீங்கனாலே மொத்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.